நல்ல ஒரு விழாவிலே எனக்கு இங்கு வாய்ப்பு கிடைத்த இந்த நல்ல ஒரு தருணத்தை என்னுடைய தாய்மொழியான தமிழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக ஏதாவது செய்யணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நம்ம தாய்க்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையை தாய்மொழிக்கு செய்ய வேண்டிய ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி ஒரு ஆசை செய்யணும்னா நம்ம தமிழுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா திருக்குறளுக்கு ஒரு நல்லது செய்யணும். திருக்குறளை மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் செய்யணும். திருக்குறளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். உலக பொதுமறை என்கின்ற ஒரு பெயர் பெற்ற திருக்குறளை நாம் பெருமை சேர்த்துவது நம்ம தாய்மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தை எனக்கு வழங்கிய இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுறவுக்கு நடந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். திருக்குறள் ஆய்வு கழகத்தின் தலைவர் குலதரசன் தமிழாசான் முனைவர் மு க அன்வர் பாஷா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்துள்ள ரத்னம் குளோபல் நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் டாக்டர் ஸ்ரீ கிருஷ்ணராஜ் அவர்களுக்கும் கேமரா எடுக்குது ரத்னம் குளோபல் நிகழ்நிலை பல்கலைக்கழகம் முதன்மையாளர் திரு டாக்டர் டி ஜே ராஜா அவர்களுக்கும் துரைசாமி அவர்களுக்கும் திருக்குறள் ஆய்வு கழகத்தின் முனைவர் மு க அன்வர் பாஷா அவர்களுக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் ஆர் விஜயராகவன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது பொன்விழா மலரை வெளியில் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை பெருமை அளிக்கின்றது. இந்த நிகழ்வு ஒரு அமைப்பின் 50வது ஆண்டு விழா மட்டுமல்ல, அறம், தமிழ், மனிதநேயம் ஆகிய உயரிய மதிப்புகளை அரை நூற்றாக பாதுகாத்து பரப்பி தலைமுறைகளுக்கு எடுத்துச் சென்ற ஒரு சமூக இயக்கத்தின் வெற்றி விழாவாகும். 1976ஆம் ஆண்டு விதைக்கப்பட்ட இந்த அறப்பணியின் விதை இன்று வலிமை மிக்க பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என பல்வேறு வழிகளில் இத்திருக்குறளை மக்களின் அன்றாட வாழ்வோடு இணைத்து வைத்திருக்கும் திருக்குறள் ஆய்வு கழகத்தின் மிகப்பெரிய சாதனையாகும். திருவள்ளுவர் ஒரு காலத்திற்கான சிந்தனையாளர் அல்ல, எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் சிந்தனையாளர். அவர் எந்த ஒரு மதத்திற்கோ இனத்திற்கோ அல்லது மொழிக்கோ மட்டும் உரியவர் அல்ல, மனித குலம் முழுவதும் முறையாக விளங்குகிறது. திருக்குறள் கூறும் அறம், ஒழுக்கம், கல்வி, சமத்துவம், உழைப்பு, நல்லாட்சி, மனிதநேயம் ஆகிய உயரிய விரும்புகளில் எந்த காலத்திலும் பழமை அடைவதில்லை. காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் மாறலாம், ஆனால் மனித வாழ்க்கையின் அடிப்படை மதிப்புகள் மாறுவதில்லை என்பதை திருவள்ளுவர் தனது குறட்பாடுகள் உலகுக்கு உணர்த்தியுள்ளார். திருக்குறளை வெறும் இலக்கிய நூலாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதை வாழ்க்கையை வளர்த்தும் பெரிய நூல். ஒரு நல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி அமைய வேண்டும், ஒரு சமூகம் எவ்வாறு வளர வேண்டும், ஒரு அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான முழுமையான வாழ்வியல் தத்துவத்தை திருவள்ளுவர் நமக்கு வழங்கியுள்ளார். கல்வி, நிர்வாகம், நீதித்துறை, சமூக பணி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நல்லாட்சி உள்ளிட்ட பல துறைகளில் திருக்குறள் என்று வழிகாட்டும் நூலாக போற்றப்படுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய சிந்தனையின் மூலம் மனிதன் சமூகத்தின் நிலையான சமத்துவ கொள்கையை உலகிற்கு எடுத்து வந்துள்ளார். இந்த உயரிய கொள்கையை வழிகாட்டு நெறியாக கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு சமூக நீதி, சமத்துவம், மனிதநேயம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகிய உயரிய லட்சியங்களை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இன்றைய இளைஞர்கள் அரசியல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவதோடு பண்பாடு, மனிதநேயம், ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புடன் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதற்கு திருக்குறளை விட சிறந்த வாழ்க்கையை வழிகாட்டி வேறு எதுவும் இல்லை. திருக்குறளை ஆய்வு செய்வதும் அதன் கருத்துக்களை எளிய வழியில் மக்களும் கொண்டு சேர்ப்பது மிகப்பெரிய சமூக பணியாகும். இந்த பணியை அரை நூற்றாண்டாக இடைவிடாது மேற்கொண்டு வரும் திருக்குறள் ஆய்வு கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அறிஞர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி வரும் காலங்களில்
திருக்குறள் ஆய்வுக் கழகம் தனது ஆய்வுப் பணிகளை மேலும் விரிவுபடுத்தி உலக பல்கலைக்கழகங்கள், ஆய்வு நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் இளைஞர்களுடன் இணைந்து திருக்குறளை உலக அறிவு செல்வமாக மேலும் உயர்த்த வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோளாகும். இன்று வெளியிடப்படும் பொன்விழா மலர் கடந்த 50 ஆண்டுகளில் சாதனைகளை பதிவு செய்யும் நிலைய மலராக மட்டுமல்லாமல் எதிர்கால ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வழிகாட்டும் வரலாற்று ஆவணமாக அமையும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த பொன்னான தருணத்தில் திருக்குறள் ஆய்வுக் கழகத்தின் தலைவர் முனைவர் மு.க. அன்வர் பாஷா அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகள், அறிஞர்கள், உறுப்பினர்கள், நலப்பெருமைகள் மற்றும் இந்த பொன்விழா சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இதயபூர்வமான பாராட்டுகளின் பொன்விழா நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் ஆய்வுக் கழகம் தனது 100 விழாவை அதற்கும் அப்பாலும் புதிய சாதனைகள் கொண்டாட வேண்டும். உலகின் முன்னணி திருக்குறள் ஆய்வு மையமாக இந்த அமைப்பு உயர வேண்டும். தமிழின் அறநெறி, மனிதநேயம், சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் ஒளி உலகெங்கும் பரவ வேண்டும் என்று மனவாத வாழ்த்துகிறேன். நன்றி.